அட்சய திருதியைக்கு நாம் ஏன் தங்கம் வாங்குகிறோம் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறதுங்க. அதில் ஒரு காரணத்தை இப்பொழுது அடியேன் சொல்கிறேன். திதிகளில் மூன்றாவது திதி அட்சய திருதியை. அதே போல மூன்றாம் எண்ணிற்கு அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் வருவதுதான் அட்சய திருதியை. இந்த மூன்றாம் எண்ணிற்கு உரியவர் யார் என்றால் குரு பகவான். குரு பகவானுக்கு உகந்த உலோகம் என்ன என்றால் தங்கம் தான்ங்க. அப்படிப்பட்ட இந்த தங்கத்தை அவர் உலோகமாக கொண்டதனால் அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்னன்னா பொன்னன் அப்படிங்கிற இன்னொரு பேரும் குரு பகவானுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த அட்சய திருதியான இந்த பொன்னாளில் சென்று நாம் எல்லாரும் சென்று தங்கத்தை வாங்குகிறோம். சரி, இப்படி எல்லாராலையும் போய் தங்கத்தை வாங்க முடியாது இல்லையா? சரி, அதற்கு சமமா என்ன பண்ணலாம் அப்படின்னா கல் உப்பு, அந்த கல் உப்பையும் மஞ்சத்தூள் இது ரெண்டையும் வாங்கி வீட்டில் வச்சு மாலையில் திருவிளக்கேற்றி கனகதாரா ஸ்தோத்திரம் செய்து வழிபாடு செய்தால் மிகவும் சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் மேலும் அடுத்தடுத்த வருடங்களில் தங்கம் வாங்குவதற்கு உண்டான இந்த செல்வ செழிப்பு நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அது மட்டும் அல்லாமல் அன்றைய நாள் முழுவதும் செய்யக்கூடாத விஷயங்களை கூட செய்யக்கூடாது. அது என்ன அப்படின்னா நாம் யாரையும் கெட்ட வார்த்தையில் திட்டக்கூடாது, கோபமாக பேசக்கூடாது, யாரை பற்றியும் பழித்து பேசக்கூடாது, யாருடைய மனம் நோகும்படியான வார்த்தைகளை சொல்லக்கூடாது, யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது. இப்படி மனதில் மனசால நாம் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, உடலாலும் நாம் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. வாக்கால் நம்முடைய வாக்கும் சுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாக்கால் அன்றைய நாள் முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்து அந்த நாள் முழுவதும் அந்த தெய்வத்தினுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அன்றைய தினம் மகாலட்சுமியை வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ஆகவே அட்சய திருதியை புத்தாடையுடன் கொண்டாடி மகிழ்வோம்.